ஸோ ஹாய் கைஸ் நான் உங்கள் தண்டபாணி. ஸோ நம்ம வந்து தியாபா ப்ரொஃபஸி, அதாவது ட்ராவலிங் டு தி கோல்டன் பிளானட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நூலில் இருக்கக்கூடிய செய்திகளை பார்த்துட்டே வந்துட்டுருக்கோம். ஸோ இதற்கு முன்னதாக இருக்கக்கூடிய பதிவுகள் பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட் லிங்க் தந்திருக்கேன், கண்டிப்பாக போய் பாருங்கள். ஏன்னா இது வந்து கொஞ்சம் சூப்பர்ஸ்டிஷியஸாக இருக்கும். ஏலியன்ஸு, ஸ்பேஸ் ஷிப்பு, ஒரு மனுஷனை கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாம் இருக்கும், வேற்று கிரகம் அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். இது நிஜமாக நடந்தது அப்படிங்கிறத தான் இந்த ஆத்தர் எழுதுறாரு. இதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய செய்தி வந்து மனிதர்களினுடைய எதிர்கால நலனை கருதி இதில் இருக்கக்கூடிய செய்திகள் நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்பிக்கை இல்லைன்னா தட்ஸ் ஆல். ஏதோ ஒரு கதை கேட்குற மாதிரி கேட்டுக்கங்க. நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொன்னால் உங்களை நீங்கள் பாதுகாப்பாக பார்த்துக்குங்க. சரிங்களா? ஸோ முந்தைய பதிவுகளினுடைய தொடர்ச்சி தான் இந்த பதிவு. ஸோ இதையும் கேட்கலாம். இண்டிவிஜுவலாக ஒரு ஒரு பார்ட்டும் கேட்கலாம். பட் கண்டினியூவேஷன் இருந்தால் பெட்டராக இருக்கும். ஆல்ரைட். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களுடைய நல்ல கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் தெரிவிங்க. வீடியோ பிடிச்சிருந்தா அப்படி லைக் தட்டி விட்ருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஷேர் பண்ணுங்கள். இங்கே கீழே இருக்கக்கூடிய அந்த ஹைப் பட்டனை தட்டி விட்ருங்க. அண்ட் நம்மளுடைய சேனலுக்கு பொருளாதார உதவி ஏதாவது செய்யணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் இருக்குது. அண்ட் நம்மளுடைய மற்ற 2 சேனலான நித்திலந்தனமணி பாட்காஸ்ட் அண்ட் தட் கோயம்புத்தூர்காரன். ஸோ ரெண்டையும் பாருங்கள். 3 சேனலுடைய வீடியோஸையும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஆல்ரைட். ஸோ போன பதிவு வரைக்கும் என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னு சொன்னால், கருப்பர் இனத்தவர்களுடைய 80 ஸ்பேஸ் ஷிப்பும், மஞ்சள் நிறத்தவர்களுடைய 98 ஸ்பேஸ் ஷிப்பும் வந்து அவங்களுடைய அந்த முக்கியமான ஆட்கள் எல்லாத்தையுமே, யார் முக்கியமான ஆட்கள், அந்த மொத்த தலைவர், ஒருத்தர் தலைவர் இருப்பார், அவரையும் அதற்கப்புறம் அந்த டாக்டரு, மற்ற இன்ஜினியர், அந்த மாதிரி ஸ்பெஷலிஸ்ட்ஸ் எல்லாத்தையும் ஏற்றிட்டு பூமிக்கு மேலே வந்து ஒரு 12 வாரம் அவங்க வந்து தங்கிக்கணும். ஏன்னா பூமியில் வந்து ஒரு பெரிய கல் வந்து அடிக்க போதுங்கிற அவங்க தங்கணும்னு பார்க்குறாங்க. பட் அவங்க ஒரு மிஸ்கால்குலேஷன் பண்ணிடுறாங்க. அதனால அந்த கல் வந்து முன்னாடியே வந்து பூமியை அடிச்சிருது. பூமியை அடித்தோடனே என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், பூமி வந்து அப்படியே டில்ட் ஆகிட்டு திருப்பி பழைய பொசிஷனுக்கு வருது. ஆனால் பழைய பொசிஷனில் வரல, பாதியில் வந்து அப்படி நின்று போச்சு. இப்போது மைக்கேல் வந்து டக்குன்னு ஒரு கேள்வி கேட்குறார். தாவ், என்ன அந்த பிளான் பண்ண மாதிரி எல்லா ஸ்பேஸ்ஷிப்பும் மேலே போயிடுச்சா அப்படின்னோடனே அவங்க தாவ் என்ன சொல்கிறாங்கன்னா, மைக்கேல், இவங்க சயின்டிஸ்ட் வந்து அந்த டைமிங்கை வந்து தப்பாக கணக்கு போட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடியது ஆமாம், உண்மைதான், இல்லைன்னு இல்லை. அது கூட பரவாயில்ல, அவங்க சுத்தமாகவே கன்சிடரே பண்ணாத ஒரு விஷயம் என்னவா போச்சு அப்படின்னு சொன்னோம்னா, இந்த பூமி இப்படி சாஞ்சுது பார்த்தியா, இந்த சாஞ்ச உடனேயே என்ன ஆகும் அப்படிங்கிறத அவன் கணக்கிலே எடுக்காம விட்டான். அந்த ஸ்பேஸ்ஷிப் அவசரமாக மேலே எடுக்கணும்னு பார்த்தான். இப்போ இது சாஞ்ச உடனே திருப்பி இது என்ன பண்ணணும்னு தெரில. அங்கே வந்து என்ன, அந்த வார்ப்புன்னு ஒன்று சொல்லுவாங்க. பூமியில் வந்து எல்லா இடங்கள்லையுமே புவியீர்ப்பு ஒரே மாதிரி இருக்காது. ஸோ யூரோப்புக்கு மேலே அந்த புவியீர்ப்பு விசை வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதன் வழியாக வெளியே போகணும் அப்படிங்கிறது அவர்களுடைய நோக்கம். இது இப்படி சாஞ்ச உடனே என்ன ஆயிடுச்சு, இவங்க பிளான் பண்ண அந்த லொக்கேஷன் வந்து இதானதுனால, இந்த ஸ்பேஸ்ஷிப்பை மேலே எடுக்கும் பொழுது, இப்போ பூமி இப்படி போயிட்டு திருப்பி இப்படி வருதில்ல, இந்த கிராவிடேஷனல் ஷிஃப்ட் என்ன பண்ணிடுச்சுன்னா அவங்களை திருப்பி பிடிச்சி உள்ளே இழுத்துருச்சு. இதனால வெறும் 7 கப்பல் மட்டும்தான் பூமியை விட்டு வெளியே போச்சு. அதில் வந்து 3 கருப்பர் இனத்தவர்களோடதும் 4 மஞ்சள் நிறத்தவர்களோடது மட்டும்தான் வெளியே போச்சு. மித்ததெல்லாம் இப்படி ஏறுனது அப்படியே பூமிக்குள்ளே இறங்கி கலாஸ் எல்லாருமே வெடித்து சுக்குநூறாக போயிட்டாங்க எல்லாருமே. ஸோ அப்போது மேலே வந்து பூமிக்கு மேலே இந்த 7 கப்பல் மட்டும்தான் மேலே போய் நின்றுது. அவங்க வந்து பூமியில் நடந்த அந்த ஒரு கொடூரமான அந்த ஒரு ஒரு நிகழ்வு. கொடூரம் அப்படிங்கிறது வந்து இதை வந்து ரொம்ப நெகட்டிவாக நீங்கள் எடுக்கக்கூடாது. நமக்கு பயமுறுத்துகிற மாதிரி இருக்கக்கூடியது, ஃப்ரைட்னிங், பயமுறுத்தக்கூடியது, அதை வந்து நம்ம அந்த கொடூரம்னு விளக்கலாம். ஒரு சிலருக்கு அதுவும் கூட பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும்னு பாருங்களேன். ஸோ பயமுறுத்தக்கூடியது அப்படின்னு வச்சுக்குவோமே. அப்போ அந்த பயமுறுத்தக்கூடிய நிகழ்வுகளை பூமிக்கு மேலே இருந்து அவங்க பார்த்துக்கிட்டு இருந்தாங்க 7 வாரம். சரிங்களா? அப்போது அந்த மேலே இருந்து அவங்க பார்த்துக்கிட்டு இருக்கும்பொழுது மைக்கேல் டக்குன்னு கேட்குறாரு, ஏன் தா இந்த பசிபிக் பெருங்கடலில் வந்து புதிய ஒரு கண்டமே ஒன்று உருவாச்சுன்னு சொன்னியே, அதுக்கு எவ்வளவு காலம் பிடிச்சது அப்படின்னோடனே, காலமெல்லாம் ஒன்றும் இல்லை மைக்கேல், சில மணி நேரம் தான். அந்த கல்லை அட்டி வந்து எந்த அளவுக்கு வேகமான சில மணி நேரத்தில் வந்து ஒரு மாபெரும் ஒரு கண்டமே வந்து பசிபிக் பெருங்கடலில் உண்டாயிடுச்சு. அது ஒரே தடவையோட நின்றுதான்னு கேட்டால் கிடையாது. அது தொடர்ந்து அந்த அட்டிச்சதனுடைய வேகம் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், பூமியினுடைய மையம் வரைக்கும் 2 கல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி போன பதிவே பார்த்தோம் பார்த்தீங்களா? அந்த மையம் வரைக்கும் போனோடனே அங்கிருந்து நிலமெல்லாம் பொளந்துருச்சான் அப்படி கம்ப்ளீட்டாக. ஒரு அட்டியில் ஒரு பெரிய பசிபிக் பெருங்கடலில் வந்து ஒரு பெரிய நிலப்பரப்பு இப்படி வெளியே வந்ததோட மட்டும் இல்லாமல், தொடர்ந்து மாதக்கணக்காக புதிய ஒரு ஒரு மாற்றங்கள் பூமியில் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. திடீர்னு ஒரு நிலம் மேலே வருது, திடீர்னு நிலம் பொளக்குது, தண்ணி உள்ளே மூடுது. உங்களால் வந்து அதை விவரித்து சொல்ல முடியாத அளவுக்கு அந்த காட்சி ரூபங்கள் அவ்வளோ ஒரு பயமுறுத்தக்கூடியதாக இருந்தது. இப்போ பூமியினுடைய மையத்தில் அந்த கல் போய் அடிச்சோடனே என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னால், பல 100 புதிய அந்த வால்கேனோஸ், எரிமலைகள் வந்து புதுசாக தோன்ற ஆரம்பிச்சது.
இது தோன்றும் பொழுது, அந்த மத்தியிலிருந்து அந்த எரிமலை வெடிச்சு சிதறும் பொழுது, அதிலிருந்து நிறைய விஷ வாயுக்கள் நிறைய அப்படியே வெளிய வர ஆரம்பிக்கும். இது வெளிய வரும்பொழுது என்ன ஆயிடுச்சுன்னா, மொத்த அந்த ஆஸ்திரேலியா கண்டத்தையே அப்படி கம்ப்ளீட்டா அந்த புகை. இது முழுக்க முழுக்க விஷப்புகை. சரிங்களா? அப்படியே அந்த ஆஸ்திரேலியா கண்டத்த பூரா அப்படியே மூடிடுச்சு கம்ப்ளீட்டா. வித்தின் ஃபியூ மினிட்ஸ்ல அங்க இருக்கிறவன் பூரா லட்சக்கணக்கான பேர் தாங்கிறதுக்குள்ள செத்துட்டான் அத்தன பேருமே. ஒருத்தன் கூட உயிரோட இல்ல. அப்போ எங்களோட அந்த மொத்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பார்க்கும்பொழுது, பல லட்சம் பேர் இறந்ததுல, சொற்பமான ஒரு 180 பேர் மட்டும் அதுல தப்பிச்சானுங்க. மித்த அத்தன பேரும் காலி. அந்த விஷ வாயு தாக்கி அத்தன பேரும் கம்ப்ளீட்டா காலி. அந்த நியூ கினியா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல, இந்த விஷவாயுவினுடைய ஒரு தாக்கம் வந்து கொஞ்சம் குறைவா இருந்ததுனால, அங்க கொஞ்சம் இறப்பினுடைய விகிதம் ஓரளவு கணிசமாக அந்த இடத்துல அப்படிங்கிறது இருந்தது. அப்படின்னோனே, இப்ப மைக்கேல் டக்குனு ஒரு சின்ன ஒரு டவுட் ஒண்ணு கிளாரிஃபை பண்ணிக்கலாமா? நான் கேளு மைக்கேல். அதனால என்ன அப்படின்னா, ஆஸ்திரேலியால நீங்க ஆஸ்திரேலியால பப்புவா நியூ கினியா, ஆப்பிரிக்காலலாம் வந்து கருப்பர் இனத்தவர்கள் வந்து நீங்க இருந்தாங்க, வாழ்ந்தாங்கன்னு சொன்னீங்கல்ல. இப்போ ஆஸ்திரேலியால வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய பழங்குடியினராக சொல்லக்கூடியவர் அப்ரோஜினீஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. அவர்களுக்கும் இந்த நியூ கினியால இருக்கக்கூடியவங்களும், ஆப்பிரிக்கால இருக்கக்கூடிய கருப்பர் இனத்தவர்களுக்கும் வித்தியாசம் இருக்கே. ஏன் இந்த அப்ரோஜினீஸ் வந்து இப்படி வித்தியாசமா இருக்காங்க? அப்படின்னு ஒரு கேள்வி கேட்க. வெரி குட் கொஸ்டின் மைக்கேல். இந்த கேள்வி நீ கேட்கணும்னு நான் எதிர்பார்த்துட்டே இருந்தேன். இந்த பெரிய ஒரு கல்லு வந்து அடிச்சு, இந்த நிலத்துக்குள்ள இருந்த எரிமலை எல்லாம் வெளிய வந்து சிதறுச்சு பார்த்தீங்களா? அந்த நேரத்தில என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த அ ரேடியேஷன் அதிகமாக எமிட் பண்ணக்கூடிய ஒரு உலோகமான யுரேனியம். உலோகம் தான் நெனைக்கிறேன் அது. சரி, யுரேனியம். அது வந்து வெளிய வந்து அந்த நிலப்பரப்பு முழுக்க பரவிடுச்சாம் அப்படியே கம்ப்ளீட்டா. நிலத்து பூமியினுடைய மத்தியில இருந்து இருக்கக்கூடிய அந்த யுரேனியம் அடிச்சு அடியில அந்த வால்கானிக் எரப்ஷன்ல எல்லாம் வந்து நிலம் ஃபுல்லா பரவிடுச்சு. இது முழுக்க முழுக்க என்னது? அணுக்கசிவு இதாகக்கூடியது. ரேடியேஷன் இது பண்ணக்கூடியது. அந்த ரேடியேஷன் வந்து அந்த ஆஸ்திரேலியால இருக்கக்கூடிய, அந்த எஞ்சி இருக்கக்கூடிய ஆட்கள் இருந்தாங்க இல்லையா? அங்க அந்த நியூ கினியாலலாம் இருந்தாங்களா, அவங்கள வந்து டிராஸ்டிக்கலான ரேடியேஷன் எமிட் பண்ணிடுச்சு. எப்படி ஒரு அணுகுண்டு, ஒரு ஆட்டம் பாம் போட்டா எப்படி நம்மள மேல ரேடியேஷன் வந்து பயங்கர மோசமா அஃபெக்ட் ஆகுமோ, அந்த அளவுக்கு அவன் அஃபெக்ட் ஆயிட்டான். அப்படி இருந்து அதுக்கப்புறம் அவனுடைய உணவு பழக்கம் மாறி, அந்த நிலப்பரப்பு மாறி, அங்க இருக்கக்கூடிய மிருகங்கள், செடி வகைகள் எல்லாம் மாறிடுச்சு கம்ப்ளீட்டா. இது காலப்போக்குல அப்படியே போக போக அந்த கருப்பர் இனம்னு சொல்லக்கூடிய அந்த தன்மையே அவங்கட்ட இருந்து பூராமா போயி, இன்னைக்கு நீ சொல்லக்கூடிய அந்த ஆப்ரோஜினீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆட்கள் மாதிரி அவனுடைய உருவம், தன்மை எல்லாமே அப்படி முழுக்க முழுக்க அப்படி மாறிப்போச்சு. இது மட்டும் இல்லாம, பூமியில மத்த என்னென்னலாம் இருந்தது, திடீர் திடீர்னு பெரிய பள்ளங்கள் உருவாயிருமாம். இந்த பள்ளங்கள் உருவாகும் பொழுது எப்படின்னா, ஒரு சில நாட்கள்லயே இதெல்லாம் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. சரிங்களா? பள்ளங்கள் உருவானா, பெரும் மாபெரும் நகரங்கள். சும்மா ஒரு ஏப்பச்சாப்ப மாரி இல்ல. பெரிய பெரிய மாபெரும் நகரங்கள் எல்லாமே தான்னா அந்த பள்ளத்துக்குள்ள அப்படியே டப்புன்னு இப்படி ஓப்பன் ஆச்சு எல்லாம் காலி. போட்டு அப்படி மூடிருமாம் கம்ப்ளீட்டா. ஒண்ணா தண்ணி மூடிரும், இல்ல ஓப்பன் ஆன நிலம் திருப்பவும் மூடிரும். இல்ல ஓப்பன் ஆனது ஓப்பன் ஆன மாரி நின்றும். வித்தின் ஃபியூ டேஸ், ஃபியூ மினிட்ஸ்லேருந்து ஃபியூ டேஸ்க்குள்ள எல்லாம் மொத்த அனஹிலேஷன் கம்ப்ளீட்டா பூமின்னு ஒண்ணு இருந்ததுக்கு இல்லாம எல்லாமே மாறிப்போச்சு. தடமே இல்லாத அளவுக்கு கம்ப்ளீட்டா மாறிப்போச்சு. இந்த எரிமலையிலிருந்து வெளிவரக்கூடிய அந்த புகை வந்து பயங்கரமா வெளிய வந்து 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 பூமிய முழுக்க மூடி, சூரிய வெளிச்சம் ஒரு பொட்டு கூட உள்ள வராத அளவுக்கு கரு 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 கருன்னு ஆயிடுச்சாம் பூமி. அப்படியே கரும் இருட்டாக இருக்கக்கூடியதற்கு ஏத்த மாரி மாறிடுச்சாம் அந்த இடத்துல பூமி. இந்த நெருப்பு மலை இந்த எரிமலை வெடிச்சு வெடிச்சு இந்த கடல் எல்லாம் எப்படி இருந்ததுன்னா 1000 சதுர கிலோமீட்டர் 1000 சதுர கிலோமீட்டர் அளவுக்கு இருக்கக்கூடிய கடல் நீர் வந்து கொந்தளிச்சிட்டு இருந்தது அப்படியே சூடுல. 1000 சதுர கிலோமீட்டர் அளவுக்கு இருக்கக்கூடிய கடல் நீர் வந்து அப்படியே சூடுல கொந்தளிச்சுக்கிட்டு இருந்தது அந்த அளவுக்கு. அதனால என்ன ஆகுது, இந்த கரும்புகை மேல வந்து சேருது. அதுக்கப்புறம் இந்த கொந்தளிக்கக்கூடிய நீர் ஆவி மேல வருது. இது எல்லாம் சேர்ந்து ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் உண்டு பண்ணி பெரும் மழை. இப்ப இந்த பெருமழை, இந்த பெரும்ங்கிற அந்த வார்த்தைக்கு நீங்க அதிகமான அழுத்தம் குடுக்கணும். பெருமழை. உன்னால வந்து ஒரு கணக்கிட்டு சொல்லியோ, உன்னுடைய கற்பனைகளுக்குள்ள இத வந்து அமர்த்தி வைக்க கூட முடியாது. பெருமழை. நாள் கணக்குல பெஞ்ச பெருமழை வந்து வந்தது. கொட்டி தீர்த்துருச்சு பூமியில. அவ்வளவு பெரிய பெருமழை வந்து வந்தது. எப்பா இந்த இத்தன கூத்து நடந்துகிட்டு இருக்கு. மேல இருந்த அந்த 7 ஸ்பேஸ் கிராஃப்ட் என்னாச்சு? 12 வாரம் அவங்க எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம மேல சேஃபா தான் இருக்காங்க. இப்ப வேற வழி இல்ல. அவங்களுக்கு 12 வாரம் தான் மேல இருக்கிறதுக்கு உண்டான அந்த ஃபியூவல் அந்த அளவுக்கு தான் இருக்கு. இப்ப வேற வழியே இல்ல. உள்ள இறங்கியே ஆகணும். அவங்க வந்து என்ன பண்றாங்க, திருப்பி இப்போ இந்த யூரோப் இருக்கக்கூடிய இடத்திற்கு உள்ள இறங்குறாங்க.
உள்ள இறங்கும் பொழுது கேல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய GALES கேல்ஸ் அப்படின்னா என்னன்னா, வேகமாக வீசக்கூடிய காற்றுன்னு அர்த்தம். ஒரு 51 கிலோமீட்டர்லேருந்து 101 கிலோமீட்டர் 1 மணி நேரத்திற்கு 51லிருந்து 101 கிலோமீட்டர் வேகம் வீசக்கூடிய காற்றுக்கு பேரு கேல்ஸ்ன்னு அர்த்தம் இங்கிலீஷ்ல. GALES. இந்த மாதிரி பெரும் காற்று வந்து பூமியில வீசிட்டே இருந்தது. ஆனா, அது 51லிருந்து 101 கிலோமீட்டர் வேகமா இல்ல. 300லிருந்து 400 கிலோமீட்டர் வேகத்தில அது வந்து வீசிட்டு இருந்தது. 1 மணி நேரத்திற்கு 300லிருந்து 400 கிலோமீட்டர் வேகத்தில அது வீசிட்டு இருந்தது. வந்த 7 கப்பல்ல 6 காலி. மொத்தம் 80 கருப்பு இனத்தவர்களும், 98 மஞ்சள் நிறத்தவர்களும் தப்பிக்க வேண்டியது. அதிலிருந்தே போனது வெறும் 7 தான். 7லயுமே இந்த புயல்ல திருப்பி பூமிக்குள்ள வரும்போது புயல்ல மாட்டி 6 காலி. ஒண்ணே ஒண்ணு தான் திருப்ப பூமிக்குள்ள இறங்குது. படுமோசமா அந்த ஸ்பேஸ் ஷிப் வந்து டேமேஜ் ஆயிடுது அந்த புயல்ல சிக்கி. ஆனா, 1 வாரம் இன்னைக்கு நம்ம கிரீன்லாண்டுன்னு எத சொல்றோமோ, 1 வாரம் அந்த இடத்துல சேஃபா கொண்டு போய் இறக்கிர்றாங்க. அந்த ஸ்பேஸ் ஷிப்குள்ள இருந்தது டாக்டரு, இன்ஜினியரு அந்த மாரி இருக்கக்கூடிய ஒரு நெறைய துறைகள்ல வந்து ஸ்பெஷலைஸ்டா இருக்கக்கூடிய ஆட்கள் தான் உள்ள இருக்காங்க. ஆனா, கப்பல் விட்டு இப்போதைக்கு வெளிய வர முடியாது. ஆனா, அவர்கள் கப்பலுக்குள்ள பல மாதங்களுக்கு தேவைப்படக்கூடிய அளவுக்கு உணவு அப்படிங்கிறது உள்ள இருந்ததுனால, அவர்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்ல. பாதுகாப்பா 1 மாத கால அளவுக்கு அதுக்குள்ள அவங்க வந்து பாதுகாப்பா தங்கியிருக்காங்க. 1 மாத காலம் அப்படி கடக்கும் பொழுது, திடீர்னு ஒரு பெரிய ஒரு நிலநடுக்கம் வந்து அவங்களையும் உள்ள போட்டு மூழ்கிருச்சு. அந்த இருந்த ஒரு கப்பல், அதில இருந்த ஒரு ஆட்களும் காலி. அதுக்குள்ள 95 பேர் இருந்தாங்க. முடிஞ்சது. ஸோ, ஒரு சில நாட்களுக்குள்ளாக, சில மாதங்களுக்குள்ளாக பெரிய அளவுல எப்படிங்க? பெரிய அளவுல இருந்த ஒரு சமுதாயம். பல கோடி பேர் இருந்த ஒரு சமுதாயம். ஒரு 12 வாரத்திற்குள்ள அவர்கள் வெறும் ஒரு புராணங்கள்ல பேசக்கூடிய ஒரு கற்பனை கதைகள் மாதிரி சொல்லக்கூடிய ஒரு இடமா அந்த சமுதாயமே மாறிப்போச்சு. அவர்கள் கதைகளாக சொல்லி, புராணங்களாக சொல்லக்கூடிய அளவுக்கு இருந்த மாரி மாறிப்போச்சு. இந்த சஹாரா பாலைவனத்தில இந்த ஆஃப்ரிக்காலாம் அவுட்டு. ஆஸ்திரேலியா அவுட்டு, நியூகினி அவுட்டு, சைனா அவுட்டு, பர்மா அவுட்டு, ஆஃப்ரிக்கா அவுட்டு, எல்லாமே அவுட்டு. இந்த ஆஸ்திரேலியால ஒரு 180 பேர் கொஞ்சம் தப்பிச்சான். இந்த நியூ கினியால வந்து கொஞ்சம் பேர் தப்பிச்சான். ஆஃப்ரிக்கால எல்லாம் அவுட்டு. இந்த சஹாரா பாலைவனம் இருக்கக்கூடிய இடத்துல கொஞ்சம் பேர் இருந்தான் பாருங்க. அவங்க கொஞ்சம் தப்பிச்சான். இவ்வளோதான். அப்போ வந்து இந்த ரெட் சி செங்கடல்ங்கிறது கிடையாது. அங்க இருந்த பெரும் நகரங்கள் எல்லாம் பூரா தண்ணிக்குள்ள போயி, ஒரு கடலே புதுசா உண்டாயிடுச்சு. ஸோ அங்க இருந்தவன் எல்லாம் காலி. ஸோ உலகத்தினுடைய ஒரு இடத்துல ரொம்ப சொற்பமான அளவுல இருக்கக்கூடிய ஆட்கள். ஆனா அவங்ககிட்ட எந்த விதமான டெக்னாலஜி இல்ல. எதுவுமே இல்ல. அவன் வந்து திருப்பி இந்த கபளீகரம் எல்லாம் அப்படியே ஓஞ்சு இப்படி நின்னு பார்க்கும் பொழுது, அவனுக்கு தெரிஞ்ச தாவர வகைகளும், அவனுக்கு தெரிஞ்ச மிருக வகைகள் எதுவுமே இல்ல. சொல்லப்போனா இந்த பூமியில எதுவுமே இல்லாத மாரி, அப்படி தொட்டச்சு வறண்டு போய் கிடந்ததாம் பூமி. எதுவுமே இல்ல பூமியில. அப்பதான் முதல் முதல் இந்த பூமி நரமாமிசம் சாப்பிடுபவர்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் அப்படிங்கிறதுக்குள்ள இறங்குதுங்க. இந்த ஒரு ட்விஸ்ட் இந்த இடத்துல நடக்குது. இப்படிதான் வந்து அந்த ஒரு பெரும் சமுதாயம் அப்படிங்கிறது வந்து அழியுது. சரிங்களா? இதெல்லாம் நம்மளுடைய ஆ புராண நூட்கள்ல வந்து இந்த மாரி சம்பவங்கள நம்ம பேரூழி அப்படின்னு பார்ப்போம் தெரியுமா? நம்ம வந்து ஸ்ரீ விஷ்ணு புராணம் அப்படிங்கிறதுல வந்து பார்த்தோம். இந்த மாரி விண்கற்கள் விழுந்து சமுதாயங்கள் அழிக்கப்படும்ங்கிறத வந்து ஸ்ரீ விஷ்ணு புராணத்தில பார்த்தோம். நானும் மெனக்கெட்டு நெறைய பேத்துக்கு சொன்னேன். யாரும் அத மதிக்க கூட இல்ல. அதனால நான் சொல்றத நிறுத்திட்டேன். இதெல்லாம் பாருங்க. இப்ப இந்த நூல்ல சொல்றாங்க பாருங்க. இதெல்லாம் விஷ்ணு புராணத்தில இருக்கு. ஸ்ரீ விஷ்ணு புராணத்தில இருக்கு இது எல்லாமே. எந்த காலகட்டங்கள்ல எப்படிப்பட்ட ஊழி வரும் நம்ம பார்த்துருக்கோம் முன்னாடியே. பட் எனிவே. அப்ப இத அப்படியே சொல்லிட்டே இருக்கும் பொழுது, தாவ் வந்து டக்குனு அத நிறுத்திடுறாங்க. நிறுத்திட்டு அவங்களுடைய கவனம் வந்து அங்க அந்த கண்ட்ரோல் ரூமுக்கு அப்படியே போகுது. டக்குனு அவங்க ஏதோ கை காட்டுறாங்க. ஒரு ஸ்க்ரீன் அப்படியே வருது. அந்த ஸ்க்ரீன் முன்னாடி நெறையா லைட்ஸு நெறைய கலரா நெறைய வருது. புள்ளி புள்ளியா இருக்கு. அவங்க அதெல்லாம் பார்க்குறாங்க. ஏதோ நம்பர்ஸ் எல்லாம் வருது. அதெல்லாம் இது பண்ணிட்டு, அவங்க ஏதோ சைகை காட்டுறாங்க. யார்ட்டயோ பேசுறாங்க. அவங்க மொழியில பேசுறாங்க. டக்குனு எல்லாம் முடிஞ்சிருது. அப்போ முடிஞ்சுட்டு திருப்பியும் அந்த அந்த ஸ்க்ரீன் காணாம போச்சு. இப்போ தாவ் வந்து திருப்பி மைக்கேல் பக்கம் திரும்புனோனே, மைக்கேல் ஒரு வார்த்தை திருப்பியும் கேட்குறாரு. என்ன அப்படின்னா, தாவ் இந்த கலெக்டிவ் ஹாலுசினேஷன் அதாவது கலெக்டிவ் இலூஷன் த்ரூ ஹாலுசினேஷன் அது பண்ணுவேன்னு சொன்னீங்களே, அப்படின்னா என்ன? முந்தைய பதிவுகள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அவங்க வந்து ஒரு வகையான அந்த மனோ ரீதியாக டெலிபதி அது மூலமாக என்ன பண்ணுவாங்கன்னா, நமக்குள்ள ஒரு வகையான கற்பனை காட்சிய வந்து தூண்டி விடுவாங்க. அது ஒரு சில காரண காரியங்களுக்காக பண்ணுனதாக முந்தைய பதிவுகள்ல பார்த்துருக்கோம். அப்போ அந்த மைக்ல அத கேட்குறாரு. "ஏன் தாவ்?
இந்த ஹாலுசினேஷன் மூலமா கலெக்டிவ் இல்லூஷன் அப்படின்னு சொல்லக்கூடியத பண்ணுனதா நீங்க சொன்னீங்கல்ல. அது எப்படி தாவு பண்றீங்க? எனக்கு இன்னும் அது ஒரு புலப்படாம வந்து இருக்கு. இது நீங்க சொல்றது எப்படின்னா, இந்த ஒரு இந்த இந்த இதுக்கு எக்ஸிபிஷன் இதுக்கு அது பொருட்காட்சிக்கு ஏதாவது போகும்பொழுது, அங்க ஒரு டென்ட்ல வந்து இந்த மெஜிஷியன் ஒருத்தர் இருப்பான். ஒரு இல்லூஷனிஸ்ட் இருப்பான். அவன் வந்து திடீர்னு ஒருத்தர கூப்பிடுவான். இது கூட்டத்துல இருந்து. கூப்பிட்டுட்டு இவங்கள வந்து மேஜிக் பண்ற மாரி காட்டுவான். சொல்லப்போனா, இவன் ஆளே தான் அங்க கூட்டத்துல உட்காந்துட்டுருப்பான். ஸோ அவனையே கூப்பிட்டு இது பண்ற மாரி. இது ஒரு வகையான ஏமாத்து வேலை இல்லையா? இப்ப நீங்க பண்றதும் அந்த மாரி தானா தாவ்? அந்த மாரி கேட்கும்பொழுது, தாவ் சிரிச்சுட்டே சொல்றாங்க, "மைக்கேல், இது அந்த அளவுக்கு சீப்பான ஒரு வேலையெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இதுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு லாஜிக்கே இதுக்கு பின்னாடி இருக்கு. ய ம இந்த இந்த விஷயங்கள வந்து மனிதனுடைய மூளையினால இன்னும் புரிஞ்சுக்கக்கூடிய அளவுக்கு அ அறிவு அப்படிங்கிறது இல்ல. ஏன்னா, அதற்குண்டான பாடமே உங்கள்ட்ட இல்ல. இப்படி ஒண்ணு பண்ண முடியும், இப்படி ஒண்ணு இருக்கு. இதை விளக்கக்கூடிய அளவுக்கு இன்னும் மனிதனுடைய மனோநிலை அப்படிங்கிறது முதிர்ச்சி அடையலேன்னு சொல்ல, சொல்ல, சொல்ல டமா, டமா, டமால்னு பயங்கரமான ஒரு சத்தம். என்னடான்னு பார்த்தா, பெரிய கற்கள் வந்து இவங்களுடைய அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட்ல வந்து டம டமான்னு அடிக்குது. ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட்ல ஒரு பகுதி வந்து அப்படியே பிஞ்சு டமால்னு போயிடுச்சு. இங்க அவங்களுடைய அந்த உள்ள பயணிச்சுக்கிட்டு இருந்த அந்த நெறைய அந்த கண்ட்ரோல் ரூம்ல இருந்த அந்த ஆஸ்ட்ரோநாட்ஸ் எல்லாருமே அப்படி காத்தோட காத்தா அந்த விண்ல போய் அப்படி போயிட்டாங்க அப்படியே பிரிஞ்சு. மைக்ல வந்து இது பண்ணும்பொழுது, அந்த தாவு வந்து ஒரு கைய அங்க புடிச்சுட்டு, ஒரு கையில மைக்ல ஒரு கையில புடிச்சுட்டு இப்படி நின்னுட்டே இருக்காங்க. பயங்கர வேகமா அந்த இது என்னன்னு தூரத்தில பார்த்தா, மைக்கேலுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். "ஏய் வெண்கல்லா, இப்ப தான் உன்ன தாண்டி வந்தோம். இது என்னன்னு நெனச்சு பயந்துகிட்டே இருந்தேன். போட்டு சாத்திருச்சுடா" அப்படின்னு சொல்லி கரெக்ட்டா நிக்கிறாரு. தாவு வந்து அந்த மைக்கேல் வந்து தாவு திருப்பி பார்க்கறதுக்கு கூட மைக்கேலுக்கு வந்து புத்தி இல்ல. ஏன்னா, அங்க இவர்கள நோக்கி வரக்கூடிய அந்த விண்கல் அப்படியே பார்த்துட்டு, "ஓகே. அடுத்து இன்னும் சில நொடி தானா, நம்மளும் கெளம்புறதுக்கு நேரமாச்சா?" அப்படின்னு நெனச்சுக்கிட்டு இருக்க. அந்த பக்கத்தில வர வர டக்குனு "மைக்கேல், மைக்கேல் எந்திரி ஒரு நிமிஷம்" அப்படின்னு தாவ கூப்பிட. டக்குனு இப்படி மைக்ல எந்திரிச்சு பார்க்கும்போது, "தாவு இப்ப இங்க என்ன நடந்தது? நான் கண்டது வெறும் காட்சியா? இல்ல எனக்கு ஏதாவது பைத்தியம் கீது புடிச்சிருச்சா? என்ன இது? நீ தானே கலெக்டிவ் இல்லூஷன் அந்த ஹாலுசினேஷன் மூலமா அந்த எப்படி வந்து மனக்காட்சிகள வந்து உண்டு பண்ண முடியும்னு கேட்ட. உனக்கு விளக்கத்த சொல்றத விட என்னைக்குமே படம் பார்த்து கதை சொல் இல்லையா? ஸோ அதனால உனக்கு லைவ் எக்ஸ்பீரியன்ஸாவே நான் அத காட்டவே செஞ்சுட்டேன் மைக்கேல்." அப்படின்னோனே, மைக்கேல் வந்து டர் ஆயிடுறாரு. "என்ன தாவ்? நீ வந்து எனக்கு நீ சொன்னது எனக்கு ரொம்ப இதுதான். நான் பார்த்த காட்சிகள் எல்லாமே தத்ரூபமா இருந்தது. அது எல்லாமே உண்மதான். ஆனா ஒரு செகண்ட்ல என்னைய கொல நடுங்க வச்சுட்ட பாத்தியா? தயவு செஞ்சு நீ இப்படி பயமுறுத்தாத தாவ். ஆனா இது எப்படி பண்ணுனேன்னு எனக்கு கொஞ்சம் சொல்லேன்." அப்படின்னு கேட்கும்பொழுது, அவங்க தாவ எப்படி அழகா சொல்றாங்க பாருங்க. "என்னுடைய உடல்ல இருந்து ஆஸ்ட்ரோ சைக்கிக் பாடி அப்படிங்கிறத நான் வெளிய எடுத்துருவேன். மத்த எல்லா உடல்களையும் விட்டு வெளிய எடுத்துருவேங்கிற அந்த வார்த்தைய பயன்படுத்துறாங்க." அப்ப மைக்கேல் கேட்கிறாரு, "இது இது இது அது என்ன மத்த எல்லா உடல்கள்ல இருந்தும்?" அப்படிங்கிற ஒரு வார்த்தை கேட்கும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, "ஆமா, மத்த எல்லா உடல்கள் சைக்காலஜிக்கல் இருக்கு. ஆ சைக்கோ டிபிக்கல் அப்படின்னு இருக்கு. ஆஸ்ட்ரல்னு இருக்கு. இந்த மாரி நிறைய உடல்கள் நமக்கு இருக்கு. ஒரே உடல் தான். ஆனா அதற்கு லேயர்ஸ் நெறைய இருக்கு. இந்த ஒரு உடலுக்கே நெறைய லேயர்ஸ் இருக்கு. அது அத்தனையும் விட்டு நான் வந்து என்னுடைய ஆஸ்ட்ரோ சைக்கிக் பாடிய நான் வெளிய எடுத்துருவேன். இத எடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னா, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொன்னா, நான் என்னுடைய அந்த தாட்ட வந்து உன்னுடைய ஆஸ்ட்ரோ சைக்கிக் பாடிக்கு நான் ப்ரொஜெக்ட் பண்ணிருவேன். அவ்வளோதான். எனக்கு ரொம்ப சிம்பிளான வேல. இப்ப இதில என்ன ஒரே ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டா, நான் வந்து இத பண்ண போறேன் அப்படிங்கிறது உனக்கு முன்னாடியே தெரியணும். இப்ப நான் வந்து ஒரு கப்பல பார்க்க போறேன் அப்படிங்கிறது நீ நெனைக்கணும். அத வந்து உனக்கு அப்படியே முன்னாடியிலிருந்தே சொல்லுவேன். இப்ப எப்படி அமெரிக்காக்காரன் பண்றான். இப்ப ப்ராஜெக்ட் ப்ளூ பீம்ங்கிறது தான் பண்ண போறாங்க. வேற ஒண்ணும் இல்லைங்க. இது இன்னைக்கு வரைக்கும் ஒரு கான்ஸ்பிரசி தியரியா இருக்கு. பட் எல்லா கான்ஸ்பிரசி தியரியும் நிஜத்துல வரும்பொழுது நம்ம முன்னாடியே சொன்னோம்ல அப்படின்னு சொல்றோம். இந்த ப்ராஜெக்ட் ப்ளூ பீம் என்னன்னா, நான் முந்தின பதிவுலயே சொன்னேன். இயேசு கிறிஸ்துவினுடைய அடுத்த வருகை அப்படின்னு சொல்லி வானத்துல வந்து ஒரு பெரிய ஜீசஸ் இத வந்து இது பண்ண மாரி, அவன் நம்ம காதுல வந்து பேசுற மாதிரி ஒரு டெக்னாலஜி ஒண்ணு பண்ண போறான். இதுக்கெல்லாம் நெறைய ஏலியன் ஸ்பேஸ் கிராஃப்ட் எல்லாம் வருவது போல உருவகப்படுத்தி, நம்மள வந்து அதுக அட்டாக் பண்ற மாரி, நம்ம திருப்பி போராடுற மாதிரி, இவனுங்களே வந்து பூமியில ஒரு பெரிய அழிவு உண்டு பண்ணிட்டு, ஒன் வேர்ல்ட் ஆர்டர கொண்டு வரக்கு இது பண்றான். அதற்கு இந்த இயேசு கிறிஸ்து, கிறிஸ்டியானிட்டிங்கிற ஒரு மதம் தான் இருக்கணுங்கிறது அவனுடைய நோக்கம். இந்த மாரிலாம் பண்றான். இதுக்கு பேர் ப்ராஜெக்ட் ப்ளூ பீம். நெட்ல தேடி பார்த்தீங்கன்னா தெரியும். சரிங்களா? வேணா ஒரு பதிவு ஒரு நாள் பண்ணுவோம். இந்த ப்ராஜெக்ட் ப்ளூ பீம் கிட்டத்தட்ட அவங்க அதான் சொல்றாங்க. ஆனா, அவங்க என்ன சொல்றாங்க, அந்த தாவ என்ன சொல்றாங்கன்னா, "நீ வந்து வானத்தில இத பார்க்க போறேங்கிறது முன்னாடி உனக்கே தெரியணும்." ஸோ, முன்னாடி ஏதாவது ஒரு வகையில ஒரு சில கனவுகள் மூலமாகவோ, ஒரு சில சங்கீத மொழிகள் மூலமாவோ, ஏதோ ஒரு வழியில உனக்கு வந்து இந்த மாரி ஒரு பிம்பத்த பார்க்குற மாரி முன்னாடியே நான் ஒரு டேட்டாவ ஃபீட் பண்ணிருவேன் உன்னுடைய மண்டையில. அப்போ கரெக்ட்டா வானத்தில வந்து ஸ்பேஸ் கிராஃப்ட்ட பார்க்கணுங்கிற ஒரு நெனப்புல நீ வானத்த பார்க்கணும். ஸ்பேஸ் கிராஃப்ட்ட காட்டுறதாக நான் என்னுடைய கற்பனைய புகுத்தும் பொழுது,
உன் மண்டையில வெள்ளை யானைய பார்க்கறேன்னு நெனச்சுக்கிட்டு இருந்தேன்னா, ஸ்பேஸ் கிராஃப்ட் உனக்கு தெரியாது. உனக்கு வானத்தில வெள்ளை யானை தான் தெரியும். அப்ப நான் என்ன பண்ணிறணும், முன்னாடியே உன்னுடைய மனசுல இப்படி ஒண்ணு வருதுங்கிறத நான் புகுத்திறணும். அப்படிதான் வந்து வெர்ஜின் ஆஃப் ஃபாத்திமா, அதுக்கப்புறம் வெள்ளை யானை, இந்த மாரி எதெல்லாம் நீ வந்து பார்க்கணும்னு நெனைக்கிறியோ, அதெல்லாம் வானத்தில தெரியற மாதிரி ஒரு காட்சி ரூபங்கள் முந்தைய காலங்கள்ல உண்டு பண்ணப்பட்டது. ஸோ இந்த மாதிரி விஷயத்த தான் இது பண்றது. ஸோ ஒரு சப்ஜெக்ட்டுக்கு பண்றதும் 10,000 பேத்துக்கு பண்றத காட்டிலும் ஒருத்தருக்கு பண்றது ரொம்ப ஈஸி. ஒண்ணு மைக்கேல் கேட்குறாரு. அப்போ அ ஈஸி தானே அப்படின்னு ஈஸி தானே அப்படின்னு மைக்கேல் கேட்குறாரு. என்னன்னா 10,000 பேர்த்துக்கு பண்றத காட்டிலும் ஒருத்தருக்கு பண்றது ஈஸி தானேன்னோன, தாவு சொன்னாங்க. கிடையாது, கிடையாது. அதிகமான கூட்டம் இருந்ததுன்னா, இந்த வேலை ரொம்ப ஈஸி. இது ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி ஈஸியா போயிரும். நான் ஒருத்தன தட்டி விட்டேன்னா போதும். அவனுடைய ஃப்ரீக்வென்சி வைப்ரேஷன் அடுத்தவன பூரா தட்டிட்டே வந்துரும். இந்த டாமினோஸ் விளையாடுற மாரி தான். ஒரு ஒரு இத தட்டினேன்னா, அதுக்கு பின்னாடி இருக்கிறது எல்லாம் விழுந்துகிட்டே தான் இருக்கும். ஒண்ணும் பிரச்சனையே கிடையாது எனக்கு. நான் ஒரே ஒருத்தன ட்ரிகர் பண்ணேன்னா போதும். அவனோட எண்ணம் அடுத்து இருக்கக்கூடிய எவ்ளோ பெரிய கூட்டத்த இருந்தாலும், அவ்ளோ பெரிய கூட்டத்தையும் மடைமாத்தி அப்படி நிக்க வச்சுரும். ஸோ, எனக்கு இது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு வேலை அப்படிங்கிறாங்க தாவ். ஸோ, இது வந்து என்னுடைய முழு மனோதிடம். இது வந்து மனிதனுடைய புரிதலுக்கே இல்லாத ஒரு விஷயம் இது. ஸோ, அது உனக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது. அதனால தான் உனக்கு காட்சியா காட்டுனேன். இப்போ உனக்கு எப்படி இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட்ல இந்த விண்கள்ல அடிச்சு இது பண்ற மாரி ஒரு பிம்பத்த உன்னால எனக்கு எனக்கு ரொம்ப ஈஸி. ஏன்னா, இந்த பூமியிலிருந்து கிளம்பி வந்ததிலிருந்து இப்ப வரைக்குமே நீ ஒரு வகையான பதட்டத்தில இருந்துகிட்டே தான் இருக்க. என்ன ஆகுமோ? ஏதாகுமோ? அப்படிங்கிற ஒரு வகையான பயத்தில இருந்துகிட்டே தான் இருக்க. நான் முன்னாடியே வந்து அந்த காமெட் அப்படிங்கிறது எல்லாமே இந்த எரிகள் போனது எல்லாத்தையுமே நம்ம முன்னாடி பார்த்தோம். அந்த வர வழியில அந்த கேமரால ஜூம் பண்ணி எல்லாத்தையுமே பார்த்தோம். ஸோ, ஏற்கனவே அந்த காமெட்டுங்கிற இமேஜ் உன்கிட்ட இருக்கு. ஏற்கனவே பயம்ங்கிற ஒரு உணர்வும் உன்கிட்ட இருக்கு. இந்த 2யும் வச்சு நான் என்ன பண்ணிட்டேன், ஈஸியா ட்ரிகர் பண்ணி இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் உடையிற மாதிரியும், அதுவும் அந்த விண்கள்னால உடையிற மாதிரியும் ஒரு வகையான ஒரு பிம்பத்த ஏற்படுத்திட்டேன். அது நம்புற மாரி மாறி போச்சு. ஸோ, ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான் இது. அப்படின்னு சொன்னோனே, ஓஹோ! இது இந்த மாதிரி வேற இருக்கா? இப்போ ஒரு வேளை என்னுடைய மனோநலம் இதனால பாதிக்கப்பட்டிருந்ததுன்னா, பாதிக்கப்படலாம். இந்த நான் உனக்கு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் தான் வந்து இந்த ஒரு பிம்பத்த காட்டுனேன். ஒரு 5 நிமிட அளவுக்கு இது தொடர்ந்து நடந்ததுன்னா, ஒரு மனோநிலை அப்படிங்கிறது பாதிக்கப்பட்டுரும். இந்த ஒரு 10 செகண்ட் தான் இது நடந்தது. இது வந்து ஒரு வகையான கனவு போல, இல்ல ஒரு பேய் கனவு போல, ஒரு நைட்மேர் அப்படிங்கிற மாரி வச்சுக்கலாம். ஒரு 10 செகண்டுக்கு இருக்கிறது. அவ்வளோதான். இது ஒண்ணும் பெரிய தொந்தரவு ஒண்ணும் பண்ணாது. மைக்கேல் ஒண்ணு நீ வந்து நல்லா புரிஞ்சுக்கோ. நீ வந்து அப்படியே கனவுல ராத்திரி தூங்கிட்டு இருக்க. நல்ல ஒரு கனவு. நீ வந்து ஒரு அழகான ஒரு பச்சை பசேல்னு இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு இடம். அந்த இடத்துல வந்து பூஞ்சோலையாக இருக்கக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்துல ஒரு அழகான ஒரு குதிரைய பார்க்குற. அந்த குதிரைகிட்ட அப்படியே பொறுமையா நடந்து போற. அந்த குதிரை மீது ஏறுறதற்கு முயற்சி பண்ற. ஒரு தடவ மிஸ் ஆகுது. அது என்னதுன்னா 6 தடவ, 7 தடவ மிஸ் ஆகுது. 7வது தடவ நீ வந்து அந்த குதிரை மேல ஏறிர்ற. அந்த குதிரையும் உனக்கு ஏத்த மாதிரி சவாரி செய்றதுக்கு ஒரு வகையான மன ஒப்புதலுக்கு வந்துருது. அந்த குதிரையோட நீ சவாரி செய்ற. இந்த அப்படியே நேர் பாதையில போய்க்கிட்டே இருக்கீங்க. குதிரை கொஞ்ச நேரத்துக்கு கொஞ்ச நேரம், கொஞ்ச நேரம் அப்படி வேகம் ஆகிக்கிட்டே இருக்கு. வேகம் எடுத்துக்கிட்டே போயிட்டே இருக்கு. ஒரு கட்டத்தில அதனுடைய வேகம் ரொம்ப அதிகமானோனே, அதனுடைய அந்த கால்கள் வந்து நிலத்தில பதியாம அப்படியே காத்துல பறக்க ஆரம்பிக்குது. இப்படியே நேரா போக, போக நீ ஒரு பெரிய ஒரு மலைய பார்க்குற. இந்த மலை மேல இருந்து அப்படியே அந்த மலைய தாண்டலாம் அப்படின்னு சொல்லி மேல ஏறுற. ஏறுற, 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 ஏறுற ஏறிட்டே இருக்க. மலைக்கு ஒரு முடிவே வரவே மாட்டேங்குது. இந்த பூமியில இருக்கக்கூடிய நகரங்கள், நீரோடைகள் எல்லாம் சின்னதாயி போச்சு. ஆனா மலைக்கு மட்டும் முடிவு வந்த மாரியே தெரியல. நீ ரொம்ப தூரம் மேல போயிட்ட. டக்குனு அங்க இருக்கக்கூடிய ஏதோ ஒரு சின்ன கல்ல தட்டி விட்டு குதிரை இப்படி லேசா அசங்கணும்னு அந்த குதிரை மேல இருந்து நீ கீழ விழுந்துட்ட. இப்ப கீழ விழுகுற, விழுகுற, விழுகுற விழுந்துட்டே இருக்க. முடிவே இல்லாத அளவுக்கு நீ விழுந்துகிட்டே இருக்க. டொம்முனு விழுந்தேன்னா பெட்ல இருந்து ஆக்சுவலி நீ கீழ விழுந்திருக்க. இப்போ இந்த ஒரு வயல்வெளியாக பூஞ்சோலையில பார்த்ததிலிருந்து அந்த குதிரையில ஏறுனதிலிருந்து இவ்ளோ தூரம் கண்டு, அந்த குழியில விழுந்து நீ விழுந்துகிட்டே இருக்க. ரொம்ப நேரம் விழுந்ததிலிருந்து திருப்பி கண்ண முழிக்கிற. இவ்வளவு பெரிய கனவுக்கு எவ்வளோ நேரம் ஆயிருக்கும்னு நீ நினைக்கிற மைக்கேல் அப்படின்னா, இதுக்கெல்லாம் சில மணி நேரங்கள் ஆயிருக்கும்ல. 4 நொடி தான் ஆயிருக்கும் அப்படிங்கிறாங்க தாவ். இது இன்னைக்கு சைக்காலஜி உண்மைன்னு ஒத்துக்கிறான். 4 நொடி தான் ஆயிருக்கும். நல்லா புரிஞ்சுக்கணும் மைக்கேல். இத நான் சொல்றது வந்து புரியுமான்னு கூட எனக்கு தெரியல. நீ பெட்டிலிருந்து கீழ விழுக ஆரம்பிக்கும் பொழுது தான் இந்த கனவே உனக்கு ஆக்சுவலா ஆரம்பிக்கும். பிசிக்கலா நீ பெட்டிலிருந்து கீழ ஆல்ரெடி விழுக ஆரம்பிச்சுட்ட. அப்பதான் இந்த கனவு ஆரம்பிக்கும். ஸோ இந்த பெட்டிலிருந்து இப்படி கீழ விழுகுறதுக்கு ஒரு 4 நொடி, 5 நொடி தான் ஆகுதுன்னா, இவ்வளவு பெரிய கனவும் அந்த நொடிகளுக்குள்ள ஆயிரும். நீ விழுக போறேங்கிறதுக்கு முன்னாடியே உன்னுடைய புத்தி குடுக்கக்கூடிய ஒரு இது. ஆனா என்ன? முன்னாடி நீ பார்த்த விஷயங்கள், ஒரு படம் பார்த்திருப்ப, ஏதோ ஒண்ணு பார்த்திருப்ப. அதெல்லாம் அந்த கற்பனையோடு சேர்த்தி, இந்த மூளை வந்து உனக்கு ஒரு மாதிரி இத வந்து ஏற்படுத்தி குடுக்கும்.
இவ்வளவுதான். ஸோ இந்த மாதிரி நிகழ்வுகள் எல்லாமே வந்து நடப்பது அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்மளுடைய மன ரீதியான பாதிப்புகள வந்து அது உண்டாக்காது அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த மாரி ஸ்டடி எல்லாம் இன்னும் உங்க பூமியில வந்து பெருசா ஒண்ணும் கிடையாது. அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு, டக்குனு மைக்ல பார்த்து, "மைக்கேல், நான் வந்து உன்கிட்ட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும். என்ன அப்படின்னா, உன்னை வந்து இங்க இந்த தியாவான்னு சொல்லக்கூடிய அந்த இடத்திற்கு நாங்க அழைச்சிட்டு போறது அப்படின்னு சொல்லக்கூடிய இது ஒரு முக்கியமான ஒரு காரியம் இருக்கு. உன்னை நான் எதுக்கு கூட்டிட்டு போணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு காரியம் இருக்கு. இது வந்து ஒரு மிஷன் மாதிரி. நீ ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பு உன்கிட்ட இருக்கு. என்னன்னா, இங்க நீ பார்க்கக்கூடிய, கேட்ட நிகழ்வுகள் அனைத்தையுமே ஒரு நூலாகவோ, இல்ல பல நூலாகவோ நீ வந்து மக்களுக்கு வந்து வெளியிட்டே ஆகணும் மைக்கேல். அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஆம், அ இப்போ உனக்கு இவ்வளவு தூரம் எங்க கூட இருந்து பேசும்பொழுதே உனக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். நாங்க வந்து உங்க கிரகத்தில இருக்கக்கூடிய மக்கள பல ஆயிரம், ஆயிரம் வருடங்களாக நாங்க வந்து கவனிச்சுக்கிட்டே தான் இருக்கோம் அப்படிங்கிறது உனக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த கேட்ட விஷயங்கள்லேருந்து நீ பார்த்து அனுபவப்படக்கூடிய அத்தனையுமே ஒரு நூல் வாயிலாகவோ, இல்ல பல நூல் வாயிலாகவோ மக்களுக்கு நீ தெரிவிச்சே ஆகணும் மைக்கேல் அப்படின்றாங்க. உங்க கிரகத்துல வந்து ஒரு சொற்பமான சதவீதத்துல வந்து மக்கள் அந்த மனிதன்கிற அந்த நிலை மாறி ஒரு உயர்நிலை போவதற்குண்டான ஒரு ஒரு முன்னேற்றம் அடைவதற்குண்டான ஒரு இடத்துல இருக்கான். அவனுக்கு நீ சொல்லக்கூடிய இந்த செய்திகள் ரொம்ப முக்கியமா இருக்கும். அதை எவன் புடிச்சுக்கிறானோ, அவனுக்கு வந்து அடுத்த ஒரு நிலை போவதற்குண்டான இதா இருக்கும். ஸோ அதுக்காக நாங்க வந்து எங்களுடைய வேலைகள நாங்க செய்ய ஆரம்பிச்சுட்டோம். அதற்காக தான் உன்னை வந்து தேர்ந்தெடுத்திருக்கோம் மைக்கேல் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த சொல்றாங்க. அப்போ அந்த மைக்கேல் வந்து கேட்குறாரு, என்ன கேட்குறாருன்னா, நீங்க வந்து ஒரு நல்ல ஒரு எழுத்தாளராகவோ, இல்ல ஒரு நல்ல ஒரு பத்திரிக்கையாளராகவோ நீங்க வந்து தேர்ந்தெடுத்திருக்கலாம்ல அப்படின்னு கேட்குறாங்க. கேட்கும்பொழுது அவங்க தாவ என்ன சொல்றாங்கன்னா, ஒரு நல்ல எழுத்தாளன் அப்படின்னு சொன்னா, இந்த பிளாட்டோ மாதிரியோ, இல்ல விக்டர் ஹியூகோ மாதிரி பழைய ஆட்கள் அவங்கலாம் காலஞ்சென்றுட்டாங்க. இப்பலாம் நல்ல எழுத்தாளர்கள்லாம் யாரும் இல்ல. அதாவது அவங்க வெள்ளைக்காரங்களோட சொல்றாங்க. அப்படி அந்த பழைய நல்ல எழுத்தாளர்கள்னு சொல்லக்கூடியவர்களே, பயங்கரமா அது அப்படியாக்கும், இப்படியாக்குன்னு ஓவர் டிராமேட்டிக்கலா சொல்லிருவாங்க. அது சரிப்பட்டு வராது. சரி, அப்ப நீ நல்ல ஒரு பத்திரிக்கையாளன தேர்ந்தெடுத்துருக்கலாம்ல. ஏன் மைக்கேல், நீயே மனசாட்சி தொட்டு சொல்லு. உங்க உலகத்துல வாழக்கூடிய பத்திரிக்கையாளன்லாம் உண்மையாலுமே பத்திரிக்கையாளன் தானா? அவனுக்கு வந்து ஒரு சென்சேஷன் கிரியேட் பண்றது, ஆர்வத்த தூண்டுறதுல மட்டும் தான் இருக்கு. ஏதோ ஒரு பெரிய ஒரு பிரச்சனை வந்து ஒரு நிலநடுக்கம் வந்துட்டு, அதுல மனிதர்கள் இறந்தாங்கன்னு சொன்னா, ஒரு நியூஸ்காரன் 75 பேர் செத்தான்னு சொல்றான். ஒருத்தன் 65 பேருங்கிறான். இன்னொருத்தன் 52 பேருங்கிறான். அவனுங்கள பொறுத்தவரைக்கும், என் நியூஸ்ல ஏதோ ஒண்ண சொல்லி உடனடியாக ஒரு ஆர்வத்த தூண்டுறது தான் இது. ஸோ இவனுங்கள போய் நான் நம்பி ஏதாவது ஒண்ணு குடுக்க முடியுமா மைக்கேல்ன்னா, சரிதான், சரிதான். இந்த மாரி அவனுங்கள நம்பவே முடியாது. அவனுங்க ஒரு ஏத்துற பசங்க அப்படின்னு சொல்லி மைக்கேல் சொல்றாரு. அதனால நாங்க பூமியில நெறைய பேர்த்த இப்படியே கவனிச்சுக்கிட்டே வந்துகிட்டே இருக்கோம். அப்படி பல பேர்த்துல நீ ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்டவனாக இருக்கக்கூடிய மைக்கேல். உடனே எனக்கு இப்படி ஒரு நினைப்பா அப்படின்னா, ஆமா. பூமியில வந்து எனக்கும் வந்து ஒரு சில அப்ஜெக்ஷன்ஸ் எல்லாம் இருந்தது. பட் வேலைய ஆரம்பிச்சுட்டோம். இதுக்கு மேல நிறுத்த முடியாது. இந்த உங்க உலகத்துல வந்து தான் சம்பாரிச்ச எல்லா காசு பணத்தையுமே கொட்டி குடுத்து நீ அனுபவிக்கக்கூடிய அனுபவங்கள வந்து பெறுவதற்காக நெறைய பேர் இருக்காங்க. ஆனா, நீ தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்க அப்படின்னு சொன்னா, அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் மைக்கேல் அப்படின்னோனே, சரி நான் வந்து நீ அதுக்கு மாற்று சொல்லுவதற்கு அப்படிங்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல. அ சரி நான் அத ஏத்துக்கிறேன் அப்படின்னு மைக்கேல் சொல்றாரு. அப்போ மைக்கேல் அத சொல்லும்பொழுது, ஆம் ஏன் என்னை அதான் திருப்பும் அதான் அவரு ஒண்ணும் சொல்றதில்ல. அப்போ திருப்பி மைக்கேல் என்ன கேட்குறாருன்னா, "ஏன் தாவ் நான் வந்து ஒரு பெரிய ஒரு ஆள் கிடையாது. ஒண்ணும் அதெல்லாம் ஒண்ணும் ஒரு சாதாரண ஒருத்தன் தான். நான் சொல்றத போய் யாராவது கேட்கவா போறாங்க?" அப்படிங்கிற ஒரு கேள்விய மைக்கேல் கேட்க, அப்போ தாவ என்ன சொல்றாங்க, "மைக்கேல் 2000 வருஷத்துக்கு முன்னதாக இயேசு கிறிஸ்துன்னு ஒருத்தர் வந்து இவங்க பூமிக்கு வந்தாரு. நான் தான் கடவுள்னால அனுப்பப்பட்டவன்." அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு வார்த்தைய சொன்னாரு. 2000 வருஷத்துக்கு முன்னாடி அவர யாருமே மதிக்கலையே! அவர போட்டு தான் தள்னாங்க. ஆனா 2000 வருஷத்துக்கு அப்புறம், இன்னைக்கு அவர வந்து தூக்கி வச்சு கொண்டாடி, அவர் சொல்லக்கூடிய சொற்களை எல்லாத்தையுமே கவனிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. இன்னைக்கு அவர பின்பற்றக்கூடிய ஆட்கள் உண்டு இல்லையா? அப்படின்னு கேட்கும்பொழுது, டக்குனு மைக்கேல் சொல்றாரு, "யார் அவர நம்பிக்கிட்டு இருக்கா தாவ்? அ உண்மையாலுமே மக்கள் அவர நம்புறாங்கன்னு நீ நினைக்கிறியா? யார் இதெல்லாம் இது பண்ணிட்டு இருக்கா? சரி அதெல்லாம் இருக்கட்டும். முதல்ல கடவுள் அப்படிங்கிறது யாரு? நீ நெஜமாலுமே நம்புறியா? அப்படின்னு நெஜமாலுமே ஒருத்தவங்க இருக்காங்களா?" அப்படின்னு ஒரு வார்த்தைய கேட்க, தாவ் வந்து அதற்கு என்ன பதில் சொல்றாங்கன்னா, "மைக்கேல், இந்த கேள்வி வந்து நான் ரொம்ப எதிர்பார்த்து காத்திருந்தேன். இந்த கேள்வி நீ கேட்ப அப்படின்னு சொல்லிட்டு. முந்தைய ஒரு காலத்துல ஒரு கல் இதுல கல்வெட்டுல வந்து ஏன்ஷியன்ட் ஸ்டோன் டேப்லெட்ன்னு சொல்றாங்க. ஆனா எங்க பார்த்தேன்னு சொல்லல. அவங்க கிரகத்துல பார்த்தாங்களா, இல்ல வேற எங்க பார்த்தாங்கன்னு சொல்லல. முன்னொரு காலத்துல
ஒரு ஏன்ஷியன்ட் ஸ்டோன் டேப்லெட். அதில வந்து அதுக்கு பேர் வந்து நாக்கல் அப்படின்னு சொல்றாங்க. தமிழ் பேர் மாரி இருக்குல்ல. நாக்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 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 கல் அது. அதில எழுதியிருந்தாங்க. என்ன எழுதியிருந்தாங்க அப்படின்னு சொன்னா, முன்னாடி எதுவுமே இல்ல. அங்க வந்து வெறும் கும்னு இருட்டும், அமைதி மட்டுமே இருந்தது. அப்போ ஒரு ஸ்பிரிட் ஒரு ஒரு சக்தி. அது வந்து சூப்பர் இன்டெலிஜென்ட்டான ஒரு சக்தி. இந்த உலகத்த வந்து உண்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முடிவோட, ஒரு 4 வகையான சக்திகளை அது உண்டு பண்ணுச்சு. அப்படின்னு சொல்லி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாமே இருக்கு. அது என்னென்ன மாதிரி அந்த சக்தி வந்தது, அந்த இது எல்லாமே. சொல்லிறட்டா பேசாம? நான் அத ஆக்சுவலா எல்லாத்தையுமே இது பண்ணணும்னு தான் நெனச்சுக்கிட்டே இருக்கேன். ம். பரவால்ல. சரி சொல்லிர்றேன். பரவால்ல. நேரம் ஆனது ஆயிப்போச்சு. சொல்லிர்றேன். அப்போ அந்த அந்த சக்தி வந்து என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா, நான் சொல்லக்கூடியதெல்லாம் மனுஷ மூளைனால புரிஞ்சுக்க முடியாது. இந்த உடல் விட்டு அந்த ஆன்ம உடலோட வெளிய வந்தா இதெல்லாம் என்னன்னு புரியும். ஆனா இந்த உடலோடு இருக்கும்பொழுது புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா மூளை அந்த அளவுக்கு வளரல. சரியா? பட் எனிவே நான் டாபிக்லேருந்து டீவியேட் ஆக விரும்பல மைக்கேல். நான் வந்து உனக்கு மேட்டர சொல்றேன். இந்த ஒரு ஒரு அதி பு அ அது என்ன சொல்றது? அதிசக்தி வாய்ந்த ஒரு சக்தி. த ஸ்பிரிட் அப்படிங்கிற அந்த வார்த்தைய அவங்க பயன்படுத்துறாங்க. கடவுள்னு சொல்ல த ஸ்பிரிட்ங்கிற அந்த வார்த்தைய பயன்படுத்துறாங்க. அப்போ அவங்க என்ன பண்றாங்க, அந்த ஸ்பிரிட் என்ன பண்ணுதுன்னா, ஒரு பெரிய ஒரு 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 அட்டாமிக் பாம் மாதிரி. ஒரு பயங்கரமான ஒரு வெடிப்பு. ஃபர்ஸ்ட்டு நடந்த ஒரு பயங்கரமான ஒரு அட்டாமிக் பிளாஸ்ட். அத வந்து ஒண்ணு உண்டு பண்றாங்க கம்ப்ளீட்டா. அதுக்கு வந்து ஒரு செயின் ரியாக்ஷன். தொடர்ந்து செயின் ரியாக்ஷன் நடக்குது. உன்னால கற்பனைக்கே வைக்க முடியாத அளவுக்கு தொடர்ந்து நடக்கக்கூடிய ஒரு செயின் ரியாக்ஷன். அத வந்து அப்படியே வைக்கிறாங்க. அது குட்டு கட்ட 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 கட்டன்னு எல்லாம் அப்படியே ஃபார்ம் ஆகுது. ஆனா, இது எல்லாமே இன்னும் அவர்களுடைய கற்பனைக்குள்ள தான் இருக்கு. இந்த மாதிரி என்ன மாதிரி நடக்கணும்? இந்த மாதிரி ஒரு வெடிப்பு அப்படிங்கிறது நடந்தா என்ன ஆகும்? இதற்கப்புறம் உயிர் அற்ற பொருட்கள் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? இருந்தது, இனிமேல் இருக்கப் போகுது. உயிர் உள்ள பொருட்கள் எப்படி இருக்கும்? இருந்தது, இனிமே இருக்கப் போகுது. இது எல்லாத்தையும் ஸ்ரீ விஷ்ணு புராணத்தில பார்த்துருக்கோம். நான் சொல்றது யாரும் கேட்கிறதே கிடையாது. அப்ப இந்த மாதிரி விஷயங்கள வந்து அது பூரா அந்த சக்தி வந்து அப்படியே மண்டைக்குள்ள போட்டு எல்லாத்தையும் ஒரு பயங்கரமான ஒரு இமேஜினேஷன்ல அப்படியே வச்சுக்கிட்டே இருந்தோன்னே, அந்த இமேஜினேஷன செயல்படுத்துறதுக்காக டாம்ன்னு ஒரு விஷயம். உங்களுடைய அறிவியலாளர்கள் இத வந்து த பிக் பேங் அப்படின்னு சொல்றாங்க. பெருவெடிப்பு அப்படின்னு சொல்றாங்க. பட் அது அந்த மாரி வச்சுக்கலாம். புரிதலுக்காக அந்த மாரி வச்சுக்கலாம். அது பயங்கரமான ஒரு பிளாஸ்ட். ஒரு தொடர்ந்து செயின் ரியாக்ஷன் கட 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 கடன்னு எல்லாம் அப்படியே நடந்துகிட்டே வந்துகிட்டு இருக்கிற மாரி ஒரு செயின் ரியாக்ஷன உண்டு பண்ணுதுன்னோனே, மைக்கேல் மறுபடியும் குறுக்க போடுறார். என்ன அப்படின்னோனே, "தாவ் இது என்ன நீ என்ன இந்த பைபிள்ல சொல்லக்கூடிய கிரியேஷன் கதை மாதிரி ஏதோ ஒண்ணு சொல்லிட்டு இருக்க. இந்த மாரி முட்டாள்தனமான விஷயத்தெல்லாம் எவனாவது நம்புவானா? என்ன நீ இத போய் பேசிட்டு இருக்கேன்னோனே" டக்குனு தாவுன மைக்கேல் இதுக்கும் கிறிஸ்டியானிட்டிக்கும் என்ன சம்மந்தம்? இதுக்கும் நீ சொல்லக்கூடிய மதங்களுக்கும், மத நம்பிக்கைக்கும் என்ன சம்மந்தம்? ஒண்ணுமே கிடையாது. நான் எந்த மதத்த பத்தியும் பேசவே இல்லையே இந்த இடத்துல. நான் நிஜமா நடந்த ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டு இருக்கேன். எதுக்கு அது மதத்தோட நீ ஒப்பிடுற? நான் மதத்த பத்தி பேசவே இல்ல இந்த இடத்துல. மதம்ங்கிறதே ஒண்ணு கிடையவே கிடையாது. நான் அத பத்தி பேசவே இல்ல. நான் நடந்த ஆக்சுவல் நிகழ்வ சொல்லிக்கிட்டு இருக்கேன் நானு. அதனால கவனமா கேளு அப்படின்ட்டு. அப்போ இந்த மாரி இருக்கக்கூடிய அந்த கிரியேட்டர் வந்து என்ன பண்றாருன்னா, பயங்கரமான அந்த இத உண்டு பண்றார். அப்ப 4 சக்திகள உண்டு பண்ணார்ன்னு சொன்னோம் இல்லையா? முதல் சக்தி என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, அத வந்து அட்டாமிக் ஃபோர்ஸ் அப்படிங்கிற அந்த இதில வச்சுக்கலாம். என்ன ஆகுதுன்னா, பெரிய அந்த கற்கள் அதெல்லாம் இருந்தது. அங்க வந்து அப்புறம் கிரகங்கள் எல்லாம் உண்டாச்சு. சூரியன் உண்டாச்சு. இதெல்லாம் அப்படியே காலப்போக்குல நெறைய உண்டாகுது. அதுக்கப்புறம் அதெல்லாம் தானா அதான் செயின் ரியாக்ஷன் அப்படி நடக்குது. தொடர்ந்து அப்படி நடக்குது. சோலார் சிஸ்டம் வருது. இங்க நெறைய அந்த கேஸ் எல்லாம் இதாகுது. அது இது எல்லாம் இன்னைக்கு நம்ம பார்க்குற மாரி ப்ராப்பரா பல பில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் இதுக்கு வந்து எடுக்குது. பல கோடி, கோடி ஆண்டுகள் இதற்கு எடுக்குது. ஆனா நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த உண்டு பண்ணுனவர் கிரியேட்டர்ன்னு சொல்றோம் இல்லையா? அவருக்கு இந்த பாஸ்ட், பிரசன்ட் பில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ்லாம் கிடையாது. அவருக்கு எல்லாமே பிரசன்ட் தான். அவருக்கு எல்லாமே இப்போ அவருக்கு அப்படி அந்த டைமே கிடையாது. அவருக்கு எப்பவுமே ஒரே காலம் தான். எல்லாமே பிரசன்ட் தான் அவருக்கு. இந்த கோடிக்கணக்கான காலம்னு சொல்லக்கூடியது நம்மளுடைய புரிதலுக்காக. சரியா? அப்ப இதெல்லாம் இந்த மாரி பயங்கரமா எல்லாமே உண்டாகுது. இந்த உண்டு பண்ணுன அந்த கிரியேட்டர்ங்கிறவரு என்னைக்குமே மத்தியில தான் இருக்கிறார். இந்த உண்டு பண்ணப்பட்ட இடத்துல இருந்தோடைய மத்தியில தான் இருக்கிறாரு. அவர சுத்தி தான் அவருடைய சக்தியினுடைய விகிதம் இந்த அளவுக்கு இப்படி பறந்து விரிஞ்சு நம்ம பார்க்கக்கூடிய எல்லாமே இந்த இடத்துல இருக்கு. அவரு வந்து மத்தியில தான் உட்கார்ந்துட்டு இருக்கார். அவருடைய கற்பனையில இருந்தத தன்னுடைய ஆன்ம சக்தியினால எல்லாத்தையும் அப்படியே உண்டு பண்ணிட்டார் கம்ப்ளீட்டா. உண்டு பண்ணிட்டு அவர் மத்தியில இருக்கிறார். எல்லா சக்தியும் பறந்து விரிஞ்சு உருவங்களாக இந்த இடத்துல நின்னுகிட்டு இருக்கு. இப்ப இதெல்லாம் ஃபார்ம் ஆயிடுச்சு.
இப்போ இதில உயிரை உண்டு பண்ணணுங்கிற அந்த ஒரு எண்ணத்திற்காக ஃபர்ஸ்ட்டு ஒரு ஃபோர்ஸ் 4 ஃபோர்ஸில ஃபர்ஸ்ட்டு ஃபோர்ஸ் அட்டாமிக் ஃபோர்ஸ் அப்படிங்கிறாங்க. அது என்ன ஒண்ணுதுன்னா, இங்க இருக்கக்கூடிய நிறைய கரெக்ட் தானே அட்டாமிக் ஃபோர்ஸ். ஆம். ஆ இந்த இந்த இதெல்லாம் வந்து ஒரு அது ஆமா கரெக்ட் தானே. நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா? இல்ல. கரெக்ட் தான், கரெக்ட் தான். இதுதான் ஃபர்ஸ்ட் அட்டாமிக் ஃபோர்ஸ். அதான் வந்து அந்த கிரகங்கள் எல்லாம் உண்டாயிடுச்சு. செகண்ட் அட்டாமிக் ஃபோர்ஸ் என்ன அப்படின்னு சொன்னா, இங்க இருக்கக்கூடிய தாவரங்கள் எல்லாம் உண்டாகுது. விஷ்ணு புராணம், ஸ்ரீ விஷ்ணு புராணம். அப்போ தாவரங்கள் எல்லாம் உண்டாகுது. இத வந்து ஓவோ காஸ்மிக் ஃபோர்ஸ் அப்படிங்கிற வார்த்தையில அத வந்து சொல்றாங்க. ஸோ இது வந்து பயங்கரமா இங்க தாவரங்கள், செடி வகைகள், மிருகங்கள் இது எல்லாமே அப்படியே பயங்கரமா உண்டாயிடுச்சு. இது செகண்ட் ஃபோர்ஸ். தேர்ட் ஃபோர்ஸ் என்னன்னா, ஓவோ ஆஸ்ட்ராமிக் ஃபோர்ஸ். ஓவோ ஆஸ்ட்ராமிக் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இங்க தான் மனுஷன உண்டு பண்றாங்க. மைக்கேல் நீ ஒண்ணு கற்பனை பண்ணிக்கணும். மனிதன் உண்டு பண்ணப்பட்டான். அதாவது உணர்வின் ரீதியாக எல்லாத்தையும் வந்து உணர்வின் ரீதியாக பார்க்கக்கூடிய ஒருத்தனை உண்டு பண்ணணும்னு சொல்லி தான் மனித உடல் அப்படிங்கிறது ஒண்ணு உண்டாக்கப்படுது. இந்த மனித உடலினுடைய தன்மை, அந்த அந்த உண்டாக்கியவனுடைய அந்த ஒரு பரந்த ஒரு தன்மை எந்த அளவுக்கு இருந்திருக்கணும்னா, இந்த மனித உடல்ல இருக்கக்கூடிய அந்த தன்மையை நீ வந்து சிந்திச்சு பார்க்கணும் மைக்கேல். ஒரே நாள், ஒரே நொடி கூட நிக்காம உன்னுடைய இருதயம் துடிச்சுக்கிட்டே இருக்கு. உன்னுடைய லங்ஸ் வந்து எல்லா விதமான பியூரிஃபிகேஷன் வேலை அப்படிங்கிறத கம்ப்ளீட்டா பண்ணிக்கிட்டே இருக்கு. உன்னுடைய உலகத்துல இத்தனை கோடி பேர் இருந்தாலும், ஒருத்தனுடைய ரேகை கூட ஒரே மாதிரி இருக்கிறது இல்ல. இதுபோல நம் மனித உடலுக்கு உண்டான அந்த ஒரு ஒரு தனித்துவத்த சொல்லிக்கிட்டே போனேன் அப்படின்னு சொன்னா, நாள் பத்தாது. அவ்வளவு அவ்வளவு தனித்துவம் வாய்ந்த ஒரு ஒரு உடலும் அந்த உண்டாக்கியவரின் மூலமாக அந்த ஸ்பிரிட், த கிரியேட்டர் மூலமாக உண்டாக்கப்பட்டிருக்கு. உன்னுடைய ரத்தத்துல வந்து கிறிஸ்டலைசேஷன் அப்படின்னு கிறிஸ்டலைன் ஆஃப் பிளட் அப்படிங்கிறாங்க. அது ஒண்ணு நடக்குது. நெட்ல தேடி பார்த்தீங்கன்னா இது இருக்கும். இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த கிறிஸ்டலைன்னா என்னன்னா, உன்னுடைய ரத்தத்துல வந்து ஒரு வகையான ஒரு அதிர்வலை அப்படிங்கிறது இருக்கும். இது ஒரு மனிதனுக்கும் எப்படி அந்த ரேகை வந்து ஒரு மனிதனுக்கும் ஒரு மாதிரி இருக்கோ, அதுபோல இந்த உடல்ல இருக்கக்கூடிய ரத்தத்துல ஒரு வகையான அதிர்வு இருக்கும். அத வந்து கிறிஸ்டலைன்னு சொல்லுவாங்க. இந்த கிறிஸ்டலைன் என்ன பண்ணும்னா, இன்னொரு ரத்தம் உள்ள வந்துன்னா, அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லாம போயிரும். இதனால தான் முந்தைய காலங்கள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நிறைய மத அடிப்படையிலானவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க வந்து ரத்த தானத்தை ஏற்பது அல்ல அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்திற்கு வந்து அவங்க சொல்றாங்க. இன்னொரு ரத்தத்தை என்னுடைய உடம்புல நான் ஏத்துக்க மாட்டேன். என்னுடைய ரத்தத்தை பின்ன ஒருத்தருக்கு தரமாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய அறிவியல்ல இருக்கக்கூடிய மக்களுக்கு இத பத்தி தெரியறதில்லைங்கிறதுனால அவர்களை முட்டாள்கள், மத அடிப்படையிலானவர்கள்னு சொல்றாங்க. இது கிடையாது. அந்த மத அடிப்படையிலான இவங்க ஏன் ஏற்க மறுக்கிறாங்கங்கிறத அவங்களுக்கு சொல்லத் தெரியல. மேட்டர் என்னன்னா, ஒரு அணுவுக்கும் ஒரு வகையான அதிர்வலை ஒண்ணு உண்டு. இது முழுக்க முழுக்க உன்னுடைய மனோநிலைக்கும், உன்னுடைய அந்த ஒரு உணர்வின் ரீதிக்கு ஏற்றார் போல அந்த இடத்துல அதிர்வலைகள் அப்படிங்கிறது உண்டு பண்ணும். அப்ப வேற ஒரு இடத்துல இருந்து ஒரு ரத்தம் அப்படிங்கிறது ஒண்ணு வாங்குறோம்னா, இதுக்கும் மிஸ்மேட்ச் ஆகும். இப்ப இதனால ஏதாவது பாதிப்பு வருமா? ஒண்ணும் வராது. கொஞ்சமா அளவுல நம்ம வாங்கிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, பெருசா ஒண்ணும் ஆகாது. கொஞ்ச நாள்லயே என்ன பண்ணிரும்னா, உன்னுடைய மனோநிலை இப்ப நான் வேற ஒருத்தர்கிட்ட இருந்து நான் ரத்தம் வாங்கியிருக்கேன்னா, என்னுடைய மனோநிலை வாங்குன ரத்தத்தையும் சேர்த்து மாத்திருமாம். ஸோ உன்னோட இண்டிவிஜுவாலிட்டிய அது விடவே விடாது. என்னைக்கு அப்படி புடிச்சு நிறுத்தி இருக்குமாம். இந்த ரத்தம் புதுசா வந்த ரத்தம் போராடி பார்க்கும் மாத்துறதுக்கு. ரொம்ப அதிகமா ரத்தம் வாங்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய தன்மைகள கொஞ்சம் கூட ஒரு மாற்றம்ங்கிறது ஏற்படும். ஆனா, சில மாதங்களுக்குள்ளாக அவனுடைய தன்மைய அப்படியே அது திருப்பி கொண்டு வந்துரும். இவனுடைய ஒரிஜினாலிட்டி அந்த வைப்ரேஷன் என்னவோ, அந்த வாங்குன ரத்தத்தையும் சேர்த்து மாத்தி விட்டுருமாம். ஸோ உன்னுடைய ஒரிஜினாலிட்டி அது ஒரு காலத்திலும் விடவே விடாது மைக்கேல்னு சொல்ல டக்குன்னு அவங்க எந்திரிச்சு இது பண்ணும்போது, 3 ஃபோர்ஸ் தானே தாவு சொன்னேன். 4வது ஃபோர்ஸ் என்னன்னு கேட்கறதுக்கு அவரு இது பண்றதுக்குள்ளேயே தாவு வந்து அவசர அவசரமா எந்திரிச்சு போயிடுறாங்க. போயிட்டாங்க. டக்குன்னு எல்லாம் வந்துடுறாங்க. இந்த பியாஸ்ட்ரான்னு சொல்லக்கூடிய அவங்க கூட பயணிக்கக்கூடியவங்க வர்றாங்க. டக்குன்னு அங்க எல்லாம் பார்க்குறாங்க. மைக்கேல் இங்க வா, உட்காரு இந்த சேர்ல. கொஞ்சம் அவசரமான ஒரு இது. நீ வந்து எக்காரணத்த கொண்டு உனக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த ஃபோர்ஸ் ஃபீல்ட எடுக்கக்கூடாது மைக்கேல். அப்படின்னோனே மைக்கேல் இப்படி பார்க்குறாங்க. பார்த்தோன்னா அவங்க டக்குன்னு உட்கார்றாங்க. நெறைய அந்த ஸ்க்ரீன்ல வந்து கலர்ஸ்லாம் நெறைய வருது. நம்பர்ஸ் வருது. டாட்ஸா எல்லாம் இருக்கு. அவங்கவங்க வேலைய பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அவங்க கம்ப்யூட்டர் எதுவுமே மேனுவலா ஆப்பரேட் பண்ண வேண்டாம். வாய்ஸ் ரெகக்னிஷன் தான். இவங்களுடைய வாய்ஸ் இந்த கம்ப்யூட்டர் புரிஞ்சுக்க இவங்க சொல்றத அது கேட்டு செஞ்சுக்கிட்டே இருக்கு. தாவு பக்கத்துல உட்காந்துட்டாங்க. மைக்கேல், நம்ம வந்து 84.8 கோடி கிலோமீட்டர் 84 கிலோமீட்டர் இல்ல. 84.8 கோடி கிலோமீட்டர் நம்மளுடைய அந்த தியாபான்னு சொல்லக்கூடிய அந்த கிரகத்துல இருந்து தொலைவுல இருக்கோம். 25 நிமிஷத்துல போயிரலாம் மைக்கேல்.
84.8 கோடி கிலோமீட்டர் தொலைவு இருக்கிறோம். 25 நிமிஷத்துல போயிரலாம். ஸோ இந்த கதை வந்து இது இருக்கட்டும். நம்ம கிரகத்துக்கு போயிட்டு பின்ன பார்த்துக்கலாம் அப்படின்னோனே, மைக்கேலும் சரி பேசாம அப்படியே அமைதியா உட்கார்றாரு. உட்கார்ந்தோனே இத ஸ்க்ரீன்ல பார்க்கலாமா? "ஏய் விடப்பா 25 நிமிஷம் எத்தன நேரம் ஆயிரப்போது? உலகமா அழிஞ்சிற போது 25 நிமிஷம். அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. நேர்ல போயே பார்த்துக்கலாம்." அப்படின்னு சொன்னா, கரெக்ட்டா ஸ்க்ரீன்ல வந்து இந்த இன்டர்கலக்டிக் அந்த இது வந்து மறைஞ்சு போய், தூரத்தில வந்து ஒரு கலர்ஃபுல்லான ஒரு விஷயம் ரொம்ப மைன்யூட்டா ஒரு இது தெரிய ஆரம்பிக்குது. மைக்கேல், "ஆஹா! இதுதான் தியாகுபாவா?" அப்படின்னு நினைக்கும் பொழுது, தாவ என்ன பண்றாங்க, அந்த டெலிபதி மூலமாக, "எஸ் மைக்கேல், கரெக்ட்டா புடிச்சுட்ட. நம்ம தியாகுபாக்குள்ள என்டர் ஆகப் போறோம்." அப்படின்னு சொல்றாங்க. ஸோ, இப்ப என்ன ஆகப்போகுது? அவங்க தியாகுபாக்குள்ள போறாங்க. அந்த கிரகத்திற்குள்ள ஒரு வழியா வந்துட்டாங்க. இனி என்ன ஆகப்போகுது அப்படிங்கிறத, அடுத்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். ஸோ, இதான் இன்னைக்கு உண்டான பதிவு. புடிச்சிருந்திருக்கும், இன்ஃபர்மேட்டிவா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். நாளைக்கு வேற ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில சந்திப்போம். நாளைக்கு இல்ல, அடுத்த பதிவுல சந்திப்போம். அதுவரையும் தொடர்ந்து இணைந்திருங்கள். நான் உங்க நித்திலன் தண்டபாணி. நன்றி.